Om Saravana. Happy morning to all my brothers and sisters of third year CSE. This is your classes in distributed system. In previous class, we have seen about Napster. So what is my Napster? So the Napster is used in your first generation peer-to-peer network, and it was set up in 1999 to share your digital music files over the internet. So internet access மூலயமா உங்களோட டிஜிட்டல் ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு டெக்னாலஜி தான் வந்து உங்களுடைய நாப்ஸ்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மியூசிக் கண்டென்ட்டோட ஓனர் இருப்பார். ஸோ அந்த ஓனர் வந்துட்டு நாப்ஸ்டரோட காப்பிரைட் வயலேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அதனுடைய சர்வீசஸ் வந்துட்டு இன்னொரு ஆர்கிடெக்சர் சென்ட்ரலைஸ்டு இண்டெக்ஸ் ஆர்கிடெக்சர் கொடுத்துட்டு அதோட ஃபைல்ஸ் எல்லாமே யூசருக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாப்ஸ்டரில் வந்து கண்டென்ட் ப்ரொவைடர் இருப்பார். ஸோ அந்த கண்டென்ட் ப்ரொவைடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் சர்வரை ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்வர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபைல்ஸு ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதில் எங்கள் நாப்ஸ்டர் சர்வர் இருக்கும். யூசர் வில் பி தேர். ஃபஸ்ட்டு யூசர் தான் நாப்ஸ்டருக்கு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு வில் கிவ் அன் ரெஸ்பான்ஸ். ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு அதை நீங்கள் யூசருக்கு கொடுத்துட்டு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த நாப்ஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் இருந்துச்சு. முதல்ல யூசர் சென்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணுறது, ஃபைல் டவுன்லோடிங் எல்லாமே பாயிண்ட் டு பாயிண்ட் மேனர்ஸில் நடக்கும். இந்த நாப்ஸ்டர் சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆன்லைன் எதாவது பர்டிகுலர் டைமில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண முடியும். எதாவது ட்ராக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஹார்ட் ட்ரைவ்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெக்வஸ்ட்டை கொடுத்துட்டு கனெக்ஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெட்டா டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு ஃபைலோட நேம்ஸ், க்ரியேஷன் டேட்ஸ், காப்பிரைட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சென்ட்ரல் டைரக்டரி சர்வர்லேருந்து வாங்கிப்பாங்க. ஸோ இதோட யூசர் ஐபி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைனை ஸ்பீடப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் இதோட அட்வான்டேஜஸ், நாப்ஸ்டார் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் ஃபைல்ஸ் வந்துட்டு ஃபாஸ்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லிமிட்டட் பேண்ட்வித்தில் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பாயிண்ட் சர்வர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதனுடைய லிமிட்டட் ஸ்கேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். தென் வி ஆர் சீன் ஹவு டு கனெக்ட் யுவர் பியர் டு பியர் மிடில்வேர். ஸோ மிடில்வேர் அப்படின்னாலே இட் ஆக்ட் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யோர் டூ டிவைசஸ். ஸோ அந்த தேர்ட் ஜெனரேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மிடில்வேர் லேயர்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு அப்ளிகேஷன் இண்டிபெண்ட். எதுக்காக அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா the resources will place the data objects and files on participating the nodes. ஸோ நோட்ஸ் எல்லாமே இன்டர்நெட் மூலயமா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதனோட GUID இருக்குது. ஸோ அந்த ரூட் மெசேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்ஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களோட லொக்கேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸை ஹைட் பண்ணுறதுக்கும் ட்ரான்ஸ்பரன்சி கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பாங்க. ஸோ இதோட லோட் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆகும். ஸோ லோட் பேலன்ஸ் ஆகும்போது உங்களோட அவைலபிலிட்டி இல்லை ட்ரஸ்ட் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்கள் ரிசோர்ஸஸில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ அதை தான் எங்கள் டயக்ராமில் கொடுத்துருந்தாங்க P2P மிடில்வேர். ஸோ இந்த P2P மிடில்வேரில் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், and then P2P substrate. ஸோ அந்த சப்ஸ்ட்ரேட்டில் மிடில்வேர் வந்து ஆக்ட் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யோர் P2P அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ இதோட ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் ஜஸ்ட் அலோஸ் த கிளைண்ட் டு கம்யூனிகேட் வித் ஆல் இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ். உங்கள்கிட்ட இருக்க இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து வைடாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ கிளைண்ட்ஸ் வந்து ஒரு நியூ ரிசோர்ஸஸை ஆட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வேணானும் போது ரிமூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் தட் கிளைண்ட் வில் ஆட் தி ஹோஸ்ட் டு த சர்வீஸ் அண்ட் பி ஏபிள் டு ரிமூவ் தெம். ஸோ அந்த கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் கூட ஆட் பண்ணிவிட்டு அந்த சர்வீசஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட இன்டர்ஃபேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா யூ ஹேவ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர். ஸோ தட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் வில் பி சிம்பிள் அண்ட் தென் இண்டிபெண்ட் ஆஃப் யோர் டிஸ்ட்ரிபியூட்டட் ரிசோர்ஸஸ். உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டட் ரிசோர்ஸஸ்லேருந்து அது இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதோட நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ஸ்கேலபிலிட்டி, லோட் பேலன்சிங், ஆப்டிமைசேஷன் ஃபார் யோர் லோக்கல் இன்டராக்ஷன்ஸ் பிட்வீன் யோர் நெய்பரிங் பியர்ஸ், தென் accommodations, anonymity. Then we have seen about
data indexing and overlay, centralized indexing, distributed and local indexing, semantic indexing and semantic free indexing. So now we'll see your new topic about Nutella. ஸோ நுட்டெல்லானா என்ன அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் டீசென்ட்ரலைஸ்டு P2P. ஸோ நாப்ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சென்ட்ரலைஸ்டு பியர் டு பியர் ப்ராசஸ். இது வந்து டீசென்ட்ரலைஸ்ட் P2P ஃபைல் ஷேரிங் நெட்வொர்க். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த நுட்டெல்லா வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு நுட்டெல்லா கிளைண்ட் இருக்கும். யூசர் கேன் சர்ச், டவுன்லோட் அண்ட் அப்லோட் த ஃபைல்ஸ் அக்ராஸ் த இன்டர்நெட் மூலயமா இந்த ஆக்சசபிலிட்டி எல்லாமே நடக்கும். ஸோ நுட்டெல்லா ப்ரோட்டோகால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ். அதில் டீசென்ட்ரலைஸ்டு குரூப் மெம்பர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோட்டோகாலை சர்ச் பண்ணுறதுக்கும் அதில் இருக்க ஃபைல்ஸை சர்ச் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நுட்டெல்லாவோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூ ஹேவ் அ ஜாயினர். தட் ஜாயினர் வில் கனெக்ட் தி சம் ஸ்டாண்டர்ட் நோட்ஸ். டேரக்டரியிலேருந்து ஸ்டாண்டர்ட் நோட்ஸை வாங்கிப்பாங்க. ஸோ பிங் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி யூ நோ வாட் இஸ் மீன் பை பிங். ஸோ கமாண்ட் நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் அந்த ஸ்லேவ் கம்யூனிகேஷனை நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், ரெஸ்பான்ஸ் வாங்கலாம். ஸோ அதுதான் வந்து பிங்கோட மெயின் பர்பஸ். இது வந்து உங்களோட மற்ற ஹோஸ்ட் கூட டிஸ்கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தா ஒரு நியூ ஹோஸ்ட்டை அதுக்குள்ளேயே அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ், போர்ட் நம்பர், மேக்ஸிமம் டேட்டா சைஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எதாவது query மெசேஜஸ் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் டைம் யூ கேன் யூஸ் திஸ் நுட்டெல்லா. இதில் query ஹிட் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த டேட்டா நான் ஃபவுண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐபி அட்ரஸை வாங்கி அந்த போர்ட் நம்பரு, ஃபைல் சைஸ், டவுன்லோட் ரேட் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பாத்தில் queryல கொடுத்து ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நுட்டெல்லா நோட்ஸ் இஸ் கால்ட் பை த சர்வெண்ட் பை த டெவலப்பர். அந்த டெவலப்பர் வந்து பார்த்தா நார்மலாக வந்துட்டு சர்வர் கூடயும் கிளைண்ட்டோடையும் அசோசியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அசோசியேட் பண்ணிவிட்டு அதோட ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுறதுக்காகவும் ஆக்சசபிலிட்டி ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நோட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் டிராஃபிக்கை மேனேஜ் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிள் இருக்கும். அட் த சேம் டைம் it spreads the information to your network integrity. You have a network integrity, so the informations will be shared among your networks process. இதில் இருக்க queries எல்லாமே ஒரு சென்ட்ரல் சைட்டுக்கு we can't able to send. So instead of that we can distribute our peers. ஸோ அந்த பியர்ஸ் நான் சென்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு ஓவர்லே நெட்ஒர்க்ஸில் இருக்கும். ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜாக வந்து அன்கன்ஸ்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நுட்டெல்லாவோட சர்ச்சஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இஃப் ஹேவ் அ n number of node and m number of objects, then a QI will be the popularity of an object among the multiple distributions. உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லை ப்ராசஸ் ஆகும். அண்டர்லையிங் ப்ராசஸில் வரும்போது உங்களுடைய ஜிப் லைக் பவர் லா வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ அந்த பவர் லாஸ் யூஸ் பண்ணி உங்களோட பாப்புலாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் பண்ணுவாங்க. ஸோ இதை எக்ஸிட் பண்ணும்போது உங்களுடைய யூனிஃபார்ம் ரிப்ளிகேஷன்ஸ் இருக்கும். தட் யூனிஃபார்ம் ரிப்ளிகேஷன்ஸ் வில் ஹேவ் அன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரிப்ளிகாஸ். அந்த ரிப்ளிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே இருக்க query ரேட்ஸ் சேமாக வந்து அந்த ரேட்டை வந்து அரைஸ் பண்ணிவிட்டு அதோட ப்ரொபோஷ்னல் அந்த ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மற்ற ப்ராசஸ்க்கு கொடுத்துட்டு அந்த ஸ்கீம்ஸை வந்து அசைன் பண்ணுவாங்க. அப்போ இதோட ஆப்ஜெக்ட் சர்ச் வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் of finding the queried object, or is the number of hope in finding an object, or is the number of message processed by each node, and then the node visited, then your last one is message duplication. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் மெசேஜஸ் நம்ம வந்து ஒரு நோட் மூலயமா நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோமோ we can have a n number of messages to be transmit across your Nutella. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசையர் சர்ச் வந்துட்டு எந்த இடத்துல நீங்கள் சர்ச்சிங் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதோட கீவேர்ட், இன்எக்ஸாக்ட், ரேஞ்ச் queries எல்லாமே கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மெசேஜ் எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒவ்வொரு மெசேஜுமே ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது அதனுடைய ரவுட்டிங் ஓவர்லே இருக்குது. ஸோ ரவுட்டிங் ஓவர்லே அப்படின்றது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் அல்காரிதம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் அல்காரிதம் வந்துட்டு ஒரு கிளைண்ட்லேருந்து மல்டிபிள் ஹோஸ்ட்டுக்கு உங்கள் மெசேஜ் அந்த ஆப்ஜெக்டை அட்ரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஓவர்லே அப்படின்றது
நோட்ஸையும் ஆப்ஜெக்டையும் லொக்கேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மிடில்வேர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட்டை இன்னொரு அப்ளிகேஷன் லேயர் மூலயமா ரவுட்டிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரவுட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் யூசர் ஐடி மூலயமா தான் அந்த ரவுட்டிங் நடக்கும். The routing will submit the request with the object ID. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஐடியை ரிப்ளிகா மூலயமா பியர் டு பியர் சிஸ்டம்ஸில் கொடுத்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஓவர்லே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓவர்லே அப்படின்னு வரும்போது it just maintains the knowledge of the location of all the copies of relevant object. ஸோ இது மாதிரி வரும்போது அதோட டாஸ்க் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் ஆஃப் ரெக்வஸ்ட் டு தி ஆப்ஜெக்ட், இன்சர்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், டெலிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், நோட் அடிஷன் அண்ட் ரிமூவல். ஸோ இது எல்லாமே வந்து அதனுடைய ப்ராசஸ். அப்போ அந்த கிளைண்ட் என்னெல்லாம் டாஸ்க்னா இப்போ உங்கள்கிட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது, மல்டிபிள் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரிசோர்ஸஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு நெட்ஒர்க்ஸை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி லீவ் பண்ணலாம். தென் யூ கேன் ப்ரொவைட் த நியூ ரிசோர்ஸஸ் ஆஃப்டர் கம்ப்யூட்டிங் தி GUID. ஸோ ஒரு கிராஃபிக்கல் யூசர் ஐடி கொடுக்கறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஓவர்லே பண்ணலாம். ஸோ இதுதான் அதனுடைய ஆப்ரேஷன் ஓவர்லே நெட்ஒர்க்ஸ் வித் அண்டர்லே நெட்ஒர்க் ப்ராசஸ். ஒரு ABCD வரைக்கும் இருக்குது. மேலே ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓவர்லே நெட்ஒர்க், கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லே நெட்ஒர்க். இதில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஷ் டேபிள் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆஷ் டேபிள் மூலயமா எந்த நோட்லேருந்து எந்த நோடுக்கு என்னோடய இன்ஃபர்மேஷன்ஸை நான் பாஸ் பண்ண போகிறேன். அப்போ அந்த ரவுட்டிங் மெசேஜை நான் பாஸ் பண்ணும்போது எந்த ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிப்ளிகாஸ் வேல்யூவை ஷேர் பண்ணிக்குது. அப்போ அதை ஷேர் பண்ணும்போது அதனுடைய க்ளோசஸ்ட் ஃபேக்டர் என்ன? இப்போ நான் ஏலேருந்து சிக்கு நான் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ என்னோடய க்ளோசஸ்ட் ஃபேக்டர் என்னென்னா D தான். அப்போ நான் ஏலேருந்து மெசேஜை Dக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் சிலேருந்து மெசேஜ் நான் Dக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஐ கேன் இன்டர்சேஞ்ச் போத் த வேல்யூஸ் பிட்வீன் யோர் C and D. ஸோ ஏன்னா அதில் பாருங்கள் உங்களோட ஆரோ வந்து டபுள் சைட் ஹெட்டட் ஆரோ கொடுத்துருப்பாங்க. யூ கேன் ட்ரான்ஸ்மிட் தி அண்ட் ரிசீவ் த மெசேஜ் அட் போத் த ட்ரான்ஸ்மிஷன்ஸ். ஓகே, இதுதான் ஓவர்லே நெட்ஒர்க்ஸ்க்கும் அண்டர்லே நெட்ஒர்க்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ இதில் இருக்கிற பேசிக் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு புட் யோர் கிராஃபிக்கல் யூசர் ஐடி. ஸோ அந்த ஐடி நீங்கள் கொடுத்தோன்னே உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அந்த நோட்ஸ் எதுக்கெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிள்ஸ் இருக்கோ அந்த ரிப்ளிகா வேல்யூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எடுத்துப்பாங்க. தென் யூ ஹாவ் டு ரிமூவ் த ரிப்ளிகா வேல்யூஸ் which was unnecessary to your graphical user ID. Then you have to get that value. ஸோ அந்த டேட்டா அசோசியேட் வச்சுருக்க ஆப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் வேல்யூஸை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் GID வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீடபிள் கிடையாது. அதனால தான் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டரில் P2P நெட்ஒர்க்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஸ்டோர் பண்ணுற அந்த ஃபைல் ஷேரிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர் ஹேஷ் டேபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின் போது நீங்கள் அந்த ஹேஷ் டேபிள்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ தென் யூ ஹவ் டு கெட் யோர் கிராஃபிக்கல் யூசர் ஐடி. ஸோ நீங்கள் கெட் பண்ணுற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரிட்ரீவ் தான். அதை ரிட்ரீவ் பண்ண வேல்யூஸ் வந்து உங்களுடைய ஷேர்டு ரிசோர்ஸஸில் கொடுத்துட்டு யூ ஜஸ்ட் அசோசியேட் தி டேட்டா வித் யோர் IP அட்ரஸ். ஸோ IP அட்ரஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணி அந்த நோட்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு ஷேர் ஆகுமே அதெல்லாமே நீங்கள் கம்ப்யூட் பண்ணலாம். ஸோ அந்த IP அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் நோட்ஸ்க்கு பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதை தான் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ஜெக்ட் லொக்கேஷன் அண்ட் ரவுட்டிங் DOLR அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த DOLR வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்ஜெக்ட்ஸை ரிப்ளிகாஸ் கொடுத்துட்டு லொக்கேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனோட பேசிக் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் யோர் GUID, unpublish your GUID which is not accessible and send that object to your GUID. So advantage, it is scale, ideal candidate for web scale storage, node failures கண்டுபிடிக்கலாம், extensive for data replication, then you have more number of users. Then your next topic is CORD. So CORD அப்படின்றது ஒரு protocol, அது ஒரு அல்காரிதமும் கூட டிஸ்ட்ரிபியூட்டட் ஹேஷ் டேபிளில் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா SHA அல்காரிதம். ஸோ SHAன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஹேஷ் டேபிள் அல்காரிதம். யூ ஸ்டடி டீட்டெயிலி அபவுட் திஸ் இன் யோர் கிரிப்டோகிராஃபி அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி. நெக்ஸ்ட் செமஸ்டரில் CNS அப்படின்ற சப்ஜெக்டில் இதை பற்றி SHA வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 13 மார்க் கொஸ்டின். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா நோட்ஸ் எல்லாமே வந்து சக்ஸஸாருக்கு சர்க்கிள்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க.
அந்த சக்ஸஸார் வந்து உங்கள் மெசேஜை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஹேஷ் டேபிளில் வந்து ஸ்டோர் பண்ணுற அந்த கீ வேல்யூஸ் எல்லாமே அதோட பேர்ஸ் வந்து அசைன் பண்ணி அதை டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு அந்த நோட்ஸை கொடுத்துட்டு அந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக அசைன் பண்ணிக்கிறது. ஸோ அப்போ அந்த கார்டோட ப்ரோட்டோகால் வந்து பார்த்தீங்கன்னா just only one operation தான். it just gives a key and that key will determine the node responsible for storing the key value. இதில் வந்து கோஆப்ரேட்டிவோட ஃபைல் சிஸ்டம் இருக்கும். அந்த ஃபைல் சிஸ்டம் வந்து ஒவ்வொரு கார்ட் ப்ரிமிட்டிவோட நம்பர்ஸையும் ஸ்டோர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 0, 2, 5, 6, 11 இருக்குது. இதோட சக்ஸஸர் நம்பர் இருக்கும். ஸோ சக்ஸஸர் அப்படின்றது ஒரு ஐடென்டிஃபையர். ஃபஸ்ட்டு நோடை வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஸ்டார்டிங் ஐடென்டிஃபையர் கொடுத்து நோட் பண்ணுவாங்க. சக்ஸஸார் எக்ஸ் அப்படின்ற ஃபஸ்ட்டு நோடில் அந்த ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கணும். அப்போ 12 அப்படின்னு வரும்போது அந்த சைக்கிள் வந்து 0 ஆகிடும். 1 or 2, 6 or 6 அப்படின்னு வந்துச்சு. உங்கள் ரிங் வந்துட்டு அந்த கார்டோட ரிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹேஷிங் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு நோடுமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸாரை பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ அந்த சக்ஸஸாரோட நோடு வந்து பார்த்தீங்கன்னா 0 சக்ஸஸார், 2 சக்ஸஸார், 5 சக்ஸஸார், 6 சக்ஸஸார் அண்ட் 11 சக்ஸஸார். அப்போ அந்த ஒவ்வொரு சக்ஸஸ் வேல்யூ 2, 5, 6, 11 அண்ட் தென் 0. ஸோ அந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த நோட் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் ஆகிட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது மாதிரி மூவ் ஆகும்போது உங்களோட ஹேஷிங் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நோடோட என்டர் நெட்வொர்க்ஸில் எந்த இடத்துல என்டர் ஆகுது, எந்த இடத்துல லீவ் ஆகுது அப்படின்ற வேல்யூஸ் உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹேஷிங் மேப்பிங் ஜாயின் பண்ணுறாங்க. நெட்வொர்க்ஸில் ஜாயின் பண்ணிட்டு அதோட கீ வேல்யூ வந்து பேர் பண்ணுவாங்க. ஸோ பேர் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸார் வந்துட்டு ஜஸ்ட் அசைன் தட் வேல்யூ ஆஸ் அ என். ஸோ என் சக்ஸஸார் அதோட அசைன்மெண்ட்ஸ் கீ வேல்யூ பேர் கொடுத்துட்டு அதுலேருந்து சென்ட்ரலைஸ்டு என்விரான்மெண்ட்டுக்கு உங்களோட எல்லா மிஷின்ஸோட வேல்யூமே ப்ரோட்டோகால் வந்து ஸ்கேலில் இல்லாமல் மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த நோட் வந்து எந்த இடத்துல அந்த இமீடியட் வேல்யூக்கு க்ளோஸராக இருக்கோ அந்த ஐடி வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் சர்ச்சிங் அண்ட் தென் ரெக்வஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ என்னோட என்ட்ரி ப்ரிசைடிங் எங்கே இருக்குது, அந்த டார்கெட் ஐடி வேல்யூ என்ன, ஸோ எந்த இடத்துல என்னோடய கே வேல்யூ நான் சென்ட் பண்ணலாம், என்னோடய நோட் வந்து எங்கே உங்களுக்கு ஃபிங்கர் டேபிளில் வந்துட்டு பாயிண்ட் அவுட் ஆகுது அப்படின்ற கம்ப்ளீட் ஐத் ஃபிங்கரோடைய நோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டினோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது உங்கள் கார்டோடைய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே, வில் ஸ்டாப் அ கிளாஸ் ஹியர். டேட்டா ஸ்டோரிங் எல்லாமே நம்ம எப்படி ஸ்டோர் ஆகும், எந்தெந்த இடத்துல அது ஸ்டோர் ஆகுது அப்படின்ற கான்செப்ட்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have seen what is mean by Nutella. ஸோ நுட்டேலானா என்னன்னு பார்த்தோம். அந்த நுட்டேலாவுடைய சர்ச்சிங் டெக்னிக்ஸ். ஸோ நுட்டேலாவில் வேல்யூ சர்ச் பண்ணதுக்கப்புறமா ரவுட்டிங் ஓவர்லே. ஸோ அந்த ரவுட்டிங் ஓவர்லேவே மல்டிபிள் டாஸ்க் இருந்துச்சு. ஸோ ரவுட்டிங் நான் எப்படி ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், ஆப்ஜெக்ட்ஸ் நான் இன்சர்ட் அண்ட் ஆப்ஜெக்ட், டெலிட் அண்ட் ஆப்ஜெக்ட், நோட் அடிஷன்ஸ் அண்ட் தென் ரிமூவல், ஒரு நெட்வொர்க்ஸை ஜாயின் பண்ணி ரிமூவ் பண்ணுறது, ரிசோர்ஸஸை ரிமூவ் பண்ணுறது, கிராஃபிக்கல் யூசர் ஐடி கொடுக்கறத பற்றி பார்த்தோம். Then we have seen about overlay networks, underlying networks. அதில் basic programming, put GUID, remove that GUID and get that GUID. அதுக்கப்புறம் DOLRனா என்ன, அது எப்படி வேல்யூஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணலாம், அன்பப்ளிஷ் பண்ணலாம், மெசேஜை ஆப்ஜெக்ட்க்கு எப்படி சென்ட் பண்ணலான்னு பார்த்தோம். Then we have seen about an CORD. ஸோ கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா SH அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க. SH வந்து ஒரு செக்யூர்ட் ஹேஷ் டேபிள் அல்காரிதம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெக்னிக். தட் வாஸ் கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக்கில் ரொம்ப யூஸ் பண்ணுற ஒரு அல்காரிதம் தான் ஷா அல்காரிதம். ஸோ இதில் நம்ம டிஹெச்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது சக்ஸஸார் வேல்யூ எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த சக்ஸஸார் வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிசிடர் வேல்யூவும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கார்ட்ஸ் எல்லாமே எப்படி அசைன் ஆகுது, ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படிலாம் நம்ம வேல்யூஸை ரிட்ரீவ் பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் வேல்யூஸை நம்ம பார்த்தோம். Okay, next class we'll continue the remaining topics. Thank you.